ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு மை சேனல் த பிரியா லைஃப். இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம். அப்புறம் டிங்னு ஒரு எனக்கு லைட் வந்தது. ஓகே, நமக்கு வந்து இந்த டிராவல்னா ரொம்ப பிடிக்கும். நான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஷோஸ் எல்லாம் நிறைய ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட், ஆல்மோஸ்ட் இல்லை, யூஎஸ், அப்புறம் யூரோப்ல நிறையா, அதுக்கப்புறம் சிங்கப்பூர், மலேசியா, அது மாதிரிலாம் நிறைய நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், லண்டன். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ராவலில் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிற விஷயம் வந்துட்டு அப்போது எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஷோனோ ஒரு நாள் தான், பட் அங்கே ஒரு 1 வீக் இருக்கும் ரிஹர்சல், அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அப்போல்லாம். இப்போ வந்துட்டு பெரிய சேலஞ்ச் என்ன, ட்ராவலிங் வித் மை கிட்ஸ். ஓகே, சோ ரொம்ப ஆசையா இருக்கும் அங்க போலாம் இங்க போலான்னு. பட் அங்க போய் இந்த கிட்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஆயிடும், ஒரு கோல்டு பிடிச்சிரும். அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து டப்பன்னு ஒரு டிராவல் சிக்னஸ்ல ரொம்ப வாமிட் எடுப்பா, காய்ச்சல் அடிக்கிறதா. ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன உமக்கும் காய்ச்சலா? அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று ட்ரெஸ் மாத்திட்டே இருக்கணும், அங்கங்க பாட்டிம்பா, அங்கங்க சுசுக்கு நிறுத்தணும், டயப்பர் வந்து சம்டைம்ஸ் போட வேணாம்னு சொல்லுவா. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு இந்த கிட்ஸ் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கணும், என்ன பண்ணறதா இருந்தாலும். ஓகே, ஃபர்ஸ்ட் வீடியோ டிராவல் பேக்கிங் போடலாம் அப்படின்னு நான் வந்துட்டு முடிவு பண்ணேன். ஓகே, ஐ திங்க் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நிறைய பேருக்கு. கிட்ஸை வச்சு டிராவல் பண்ணும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்னெல்லாம் ரொம்ப ப்ரிகாஷனா இருப்பேன், என்னெல்லாம் வந்துட்டு எடுத்துன்னு போவேன், எப்படி எல்லாம் சமாளிக்க முடியும் இந்த கிட்ஸ் வச்சுட்டு, அவங்களுக்கு ரொம்ப என்கேஜிங்காகவும் வச்சுக்கணும், அவங்களுக்கு போர் அடிக்கவும் கூடாது. அண்ட் அவங்கள வச்சுட்டு நம்ம வந்துட்டு என்னெல்லாம் பாடுபடுவோம், எப்படியெல்லாம் சமாளிக்கணும். அண்ட் நிறைய சின்ன விஷயம் எடுத்துன்னு போக வேண்டியது இருக்கு, நிறைய இருக்கு இந்த கிட்ஸ் வச்சுட்டு. ஸோ நான் சொல்றது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல இருந்து நீங்க என்னெல்லாம் எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் இது உங்களோட பேபிஸை பொறுத்து, அவளுக்கு என்னென்ன வேணுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஏன் பேபிஸ்க்கு என்ன வேணுங்கிறது வச்சு நான் இவ்வளவு நாள் டிராவல் பண்ணதை வச்சு நான் வந்துட்டு ஒரு செட் ஆஃப் திங்ஸ் எடுத்துன்னு போவேன். ஸோ இனிமே நீங்க முடிவு பண்ணும் உங்களுக்கு என்ன வேணும். இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க, let's start the packing. Okay, come on, and let also see what all has to be taken. 100% வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போயே ஆகணும் வித் கிட்ஸ் அண்ட் ஃபார் மீ. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான திங்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். Come on. ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் we are flying துபாய். ஓகே, ஸோ அதுக்கு இப்போ என்னெல்லாம் பேக் பண்ணலான்றது ஒரு சின்ன ட்ரையல் மாதிரி நான் வந்துட்டு இன்னைக்கு பண்றேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து க்ளோத்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எப்பவுமே வந்துட்டு பேக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த க்ளோதிங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னாக்கா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா பாதி வேலை முடியாது, ஏன்னா நிறைய இருக்கு குட்டி ஐட்டம்ஸ். பட் க்ளோதிங் எடுத்து வச்சா நமக்குள்ள ஒரு மனசாந்தி இருக்கும். ஓகே, க்ளோத்ஸ் முடிஞ்சிட்டு அப்படின்னு. ஓகே, அதனால ஃபர்ஸ்ட் வந்து க்ளோதிங்ஸ் எடுத்து வச்சிடணும். இது வந்துட்டு வெளியில போடுற ட்ரெஸ்ஸு, அப்புறம் நைட்டுக்கு அவளுக்கு ட்ரெஸ்ஸு, அண்ட் தென் அண்டர் பேண்ட்ஸ், அண்ட் வீட்டில் போட்டுக்கிறதுக்கு, சும்மா வெளியில போகாம வீட்லயே இருந்தா போட்டுக்கிறதுக்கு அவளுக்கு வந்துட்டு நான் டிஷர்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுதான் பேசிக் ஃபார் தெம். ஓகே, ஸோ அங்கே வந்து இப்போ வெதர் அத்தனை கூலா இல்லை, ஸோ ஜாக்கெட்ஸ் எல்லாம் தேவைப்படாது. பட் நம்ம வேற ஏதாவது பிளேஸ்க்கு போகிறோம், ஜாக்கெட்ஸ் வந்து எடுத்துக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா எஸ் எடுத்துட்டே ஆகணும். நாங்கள் வந்துட்டு ஜூன்ல வி வென்ட் டு கொடைக்கானல், அப்போல்லாம் நாங்கள் ஜாக்கெட் இல்லாமல் நகரவே முடியல. அந்த மாதிரி வெதரை பொறுத்து, அகெயின் லைக் எ செட், வெதரை பொறுத்து, நம்ம போகிற பிளேஸை பொறுத்து நமக்கு தேவையான விஷயம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது எப்படி நான் பேக் பண்ணுவேன்னாக்கா, நான் அது ஃபோல்டு பண்ணுறதே ரொம்ப சின்னதாக ஃபோல்ட் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ இது 2 எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது 2 வந்துட்டு இது எப்படி ஃபுல்லாக விரிச்சுப்பேன். விரிச்சுட்டு இது வந்து இப்படி மடிச்சு இங்கே வச்சிடுவேன். இதையும் என்ன பண்ணுவேன், இப்படி மடிச்சுட்டு டக் 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 சக் சக் இப்படி ரோல் பண்ணிட்டேனாக்கா ரொம்ப சிம்பிள். உள்ள வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி, ஆல்சோ நிறைய இடமும் கன்சியூம் பண்ணாது, எடுத்து போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாயிடும். என்னென்ன வேணுமோ அதுக்குள்ளேயே இருக்குமா, ஸோ நமக்கு எடுத்து போடுறதுக்கு ரொம்ப சிம்பிள் ஆயிடும். ஓகே, ஸோ இப்படி we can fold it. ஆல்சோ நம்ம பெரிய clothes கூட see this one is so big, right? So what I do is that இது வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு சும்மா போட்டுக்கிறதுக்காக டிஷர்ட்ஸ், and these are the socks. Okay, socks
இப்போ நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் ஐ வில் ஆப்வியஸ்லி புட் சாக்ஸ். ஸோ வாட் ஐ டூ இஸ் இட், இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு உள்ளே நான் வந்துட்டு இதை போட்டுவிடுவேன். அதுக்கப்புறம் இது மேலே போட்டுட்டு இதுக்கு என்ன சாக்ஸ், இந்த சாக்ஸையும் இப்படி உள்ளே வச்சுட்டு இப்படி 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 ரோல் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டா ரொம்ப சிம்பிள் ஆகிடும் எனக்கு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த க்ளோத்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இஸ் டாய்லெட்ரிஸ். டாய்லெட்ரிஸ்ன்னு வந்தால் இது ஒரு காமன் வேர்ட், பட் இதில் நிறைய இருக்குது. ஓகே, நாட் ஓன்லி அவர் பாத் ஐட்டம்ஸ், பாத்ரூமில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் மாத்திரம் இல்லாத இட் கண்டெயின்ஸ் லாட்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே நான் டாய்லெட்ரிஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவேன். மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது, பட் நான் இந்த மாதிரி சொல்லுவேன். இது உண்மையாக பொய்யா கூட எனக்கு தெரியாது. ஸோ ஜஸ்ட் த வேர்ட். ஓகே, ஸோ எஸ், ஓகே. அண்ட் இதில் ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு மை ஆக்சசரிஸ். ஓகே, அண்ட் மை ஸ்மால் மேக்கப் கிட். அவ்வளோ இல்லை, குட்டி தான் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஐ ஹாவ் மை ப்ரஷ், மை காம்பேக்ட், மை வாட் இஸ் தட் ஃபவுண்டேஷன், color corrector, my the blush brush, அதுக்கப்புறம் all of my brushes with some mascara, liner, some this one eyeliner, this is not an eyeliner, sorry, this is a kajal, this is mascara. Okay, and these are my brushes, different brushes நிறைய வச்சிருக்கேன். இந்த மை is they say கரிசாலை மை. Okay, it's கரிசாலை மைனாக்கா they வந்துட்டு they prepare with இந்த பிரிங்கராஜ் லீவ்ஸ், கரிசலாங்கண்ணி இருக்கு இல்லையா, அதை வச்சு they prepare this மை. ஸோ இந்த மை I use for my kids. நான் கூட போட்டு போயிட்டு, இட்ஸ் குட் ஃபார் மீ ஆல்சோ. ஸோ these are the brushes. ஸோ இவ்வளோ தான், இதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் கிடையாது. Yes, and I also have a small, this one, what is it, eyeshadow, another small eyeshadow, nude one. Okay, so these are the stuffs which I carry always. This I use like almost every time. Okay, so idacha. After this my accessories la earrings, my bangles, and I use this one, herbal lipstick. Okay, lipstick vandittu eppodum podradhanaala lipstick matram herbal. So these are the stuffs. And then my night serum, and this is our shampoo, we all use this. And this is our handmade soap, naan en kids ellaru da use panna. And this is our brush box. Okay, we don't use paste, we don't use toothpaste, we use only tooth powder. So சின்ன வயசுலேருந்தே என் கேர்ள்ஸ்க்கு நான் அதை யூஸ் பண்ணி பழக்கம். நானும் அதை யூஸ் பண்ணுறேன். நான் சின்ன வயசுலேருந்து இல்லை, நான் வந்துட்டு ஐ திங்க் ஆஃப்டர் பாஸ்ட் 15 இயர்ஸாக நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அண்ட் திஸ் இஸ் அவர் லோஷன். இது ரொம்ப பிகி, ஸோ இதை கேரி பண்ணுறது இஸ் டூ ஹெவி அண்ட் ஆல்சோ இட் கிரியேட்ஸ் அ பிக் மெஸ். இது நம்ம பிக் சூட்கேஸ்குள்ளே வைக்கும் போது இது இங்கே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி இதுவும் ப்ரெஸ் ஆகி இட் மைட் கிரியேட் அ பிக் மெஸ். அதனால நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் ஹேவ் தீஸ் க்யூட் டப்பாஸ். இந்த மாதிரி க்யூட் டப்பாஸ் வாங்கி வச்சுப்பேன், ட்ராவல் ஃப்ரெண்ட்லி மாதிரி. ஸோ இந்த சைடு என்னோட லோஷன், இந்த சைடு வந்துட்டு என்னோட கிட்ஸ் லோஷன். இது போட்டாலே அந்த ஸ்மெல்லில் தெரிஞ்சிடும். ஐ கேன் டிஃப்ரென்ஷியேட் நான் எது என்னோடது எது என்னோட கிட்ஸ்ன்னு. திஸ் இஸ் மை குட்டி ஃபேஸ் lotion, sorry, this is my Kutti face moisturizer, my toner. It's this thing, it's nice smell now. Okay, this one I use. And this is my hair cream. I have curly hair, right? Just set it. And this is my okay, this is something very special. This I made, நான் இதை பண்ணேன். இது வந்துட்டு hair spray. Okay, so in the hair spray which I did, நான் தான் இதை பண்ணேன் for my hair. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். ஐ வில் டெல் யூ, நான் இதுக்கான ஒரு வீடியோ தனியாக போடுவேன், ஒரு ரெசிபி. இது எப்படி ஹேர் ஸ்ப்ரே டு டூ, வெரி சிம்பிள். பட் ஐ வில் டெல் யூ வாட் ஆல் ஐ புட் ஃபார் மை ஹேர். அண்ட் மோஸ்ட்லி எல்லாருக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். One eternity later. என்னோட ஃபுட் பேக் கண்டெய்ன்ஸ் ஆல் திஸ். ஓகே, நான் நிறைய அந்த ஜங்க் ஃபுட்ஸ் ஐ டோன்ட் கேரி மச், பிகாஸ் அது சம்டைம்ஸ் வாமிட் சென்சேஷன் கொடுக்கும். ட்ராவல் எப்போதுமே நான் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ ஐ மோஸ்ட்லி கேரி சம் ஃப்ரூட்ஸ். ஓகே, ஃப்ரூட்ஸ் இருக்கும். அண்ட் தென் சி ஃப்ரூட்ஸ், மை ஃப்ரூட்ஸ் ஆர் ஹியர். அண்ட் தென் cashews, some salted cashews, some pumpkin seeds, this laddu which I made at home. So idu, and then diapers. Idu or bag. See, I'll have this whole bag.
இந்த பேக்ல I'll put everything inside this bag. Okay, covers எடுத்துப்பேன், வச்சிருப்பேன். இது வந்துட்டு wet tissues and some papers, அப்புறம் டயப்பர்ஸ். ஸோ ரொம்ப நாள் நிறைய நாள் ட்ராவல் பண்ணுறோன்னா என்ன பண்ணுவேன்னா டயப்பர்ஸ் எல்லாம் அந்த மெயின் பேக் க்ளோத் பேக் பண்ணுறல அந்த பேக்லேயே நான் நிறைய டயப்பர்ஸ் வச்சுருவேன். பட் ஹேண்டியாக இந்த மாதிரி டயப்பர்ஸும் வச்சுருப்பேன். அண்ட் ஐ ஆல்சோ ஹேவ் பி சேஃப். இது வந்துட்டு இந்த பப்ளிக் டாய்லெட்லாம் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி டாய்லெட் சானிடைஸ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துப்பேன். அண்ட் இதுக்குள்ளேயே என்ன பண்ணலாம், ஃப்ளாஸ்க். நான் யூஸ்வலாக ட்ராவல் எங்கே போனாலும் irrespective of the weather நான் வந்துட்டு யூஸ்வலாக ட்ராவலில் மீ அண்ட் மை கிட்ஸ் all of us will drink only hot water, some bananas and yellow urundai, cashews. So this is a food bag. இந்த ஃபுட் பேக் இல்லைன்னா எங்களுக்கு அணுவும் அசையாது. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. இந்த ஃபுட் பேக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பட் நாட் த லீஸ்ட், இது வந்துட்டு என் கிட்ஸை ரொம்ப என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு நான் யூஸ்வலாக இதை நான் கேரி பண்ணிப்பேன். ஐ வில் டேக் சம் கலரிங் புக். என்னோட முதல் பொண்ணுக்கு வந்துட்டு கர்சிவ் எழுதுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ I'll take these books and I will also carry a story book and some ஸ்டோரி புக்ஸ். அண்ட் திஸ் ஆல்சோ ஆப்ஷனல் தான். இது வந்துட்டு சும்மா அவ 2 பேர் சண்டை போட்டுப்பா, அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு ஐ வில் டேக் திஸ். ஸோ எஸ், ஃபைனலி பேக்கிங் ஆல் டன். ஓகே, ஸோ இது வந்துட்டு 2 பேருக்கும் தேவையான க்ளோத்ஸ் இதில் இருக்குது. ஷூஸ் ஆல்சோ ஐ புட் இட் இன்சைட். அண்ட் இவங்களோட சாப்பாடு பேகு அண்ட் இது வந்துட்டு அவங்களோட ஆக்டிவிட்டி பேக். ஓகே, ஆல் பேக்கிங் டன். ஸோ வி ஆர் ஸோ எக்ஸைட்டட் டு ட்ராவல் துபாய். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் கொடுத்த சின்ன சின்ன ஹேக்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆல்சோ உங்ககிட்ட நிறையா டிப்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச ஹேக்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருந்ததுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஐ வில் ஷூர்லி ரிப்ளை ஃபார் தட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் ஒன் மோர் திங், ஃபுல்லா என் வால்ஸ் எல்லாம் ஸ்கிரிபிள், ஃபுல்லி ஸ்கிரிபிள், எங்க பார்த்தாலும் ஸ்கிரிபிள். என் பொண்ணுங்க போட்டு என் வாலை ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஸோ ப்ளீஸ் இக்னோர் தட். இனிமே வர வீடியோஸ் எல்லாம் இப்படிதான் இருக்க போகுது. ஸோ ப்ளீஸ் இக்னோர் தட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you all in the next video. Until then, bye bye. Love you all.